நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஐஃபோனோட ஷாப்பு தான். ஐஃபோன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளார தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். மேக் புக்கு, ஐஃபோன் வாட்ச்சு, ஏர்பட்ஸு எல்லாமே இருக்குது. உள்ளே போனோம்னா இதுலேயும் ஸ்கேன் பண்ணி தான் போகணும். நம்ம ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சிங்கப்பூர் டாலரில் தான் இருக்குது. $3,749 மேக் புக் ப்ரோ. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுன்னு தெரில. சிபியூ எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களே ஸ்பெசிஃபிகேஷனை. நான் லேப்டாப்னு ஒன்று வாங்கினா அது மேக் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து நம்ம எதுவுமே இது எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ நம்ம வெளியில் வேறு பிராண்ட் எது வாங்கினாலுமே வந்து அதில் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லேருந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே ஏற்றுற மாதிரி இருக்கும். இதில் மோஸ்ட்லி எல்லாமே அதில் இன்பில்டாக வந்துடும். ஸோ வந்து ப்ளஸ் வந்து நமக்கு ப்ரொடக்ட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாருங்கள் இவ்வளோ சின்னதாக இருக்குல்ல, இதுவே பாருங்கள் $2,999. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வாங்க தான் போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இப்போ கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்னா இதுதான் போல. லேட்டஸ்ட் $3,700 இருக்கிறதுல இதுதான் ரேட் அதிகமாக இருக்குது. மெமரி ஆனால் பாருங்கள் வெறும் 16 ஜிபிலேருந்து 32 ஜிபி ஸ்டோரேஜ்னு போட்டு 512 ஜிபி 1 டிபி ரேட்டு மாறுது பாருங்கள். $4,000 $5,000 1 டிபிலாம் வந்து $5,249 போட்டிருக்காங்க. எல்லாமே சிங்கப்பூர் டாலர் தான். எல்லாமே செம்ம மாசா இருக்கு. பார்த்தீங்கன்னா $1,449 8 ஜிபி ஸ்டோரேஜ். நம்ம இப்போ இது மேக் புக்கை விட நம்ம டெஸ்க்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து ஐபேட் மேக்ஸு. இதோட ப்ரைஸ் பாருங்கள் $849 இருக்கு. $849 போட்டிருக்காங்க. அடுத்தது ஃபோன் பாருங்கள். ஃபோனோட இதோட ப்ரைஸ் போடவே இல்லை, பட் இங்கெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க $1,799. $1,799 ஆனால் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 60,000 கிட்ட வருதா? 90,000 கிட்ட வருது. ஆனால் இது 90,000ன்றது கம்மி தான். ஏன்னா ஊரில் இதோட ரேட் அதிகமாக தான் இருக்குது. கையிலே எடுத்து பார்க்கலாம் பாருங்க. கூடிய விரைவில் நம்மளும் இந்த ஃபோனை எல்லாத்தையும் வாங்குவோம். ஒரு முன்னாடிலாம் வந்து எனக்கு ஐஃபோனு இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டே வந்து யூஸ் பண்ணவே பிடிக்காது. பட் என்னமோ இப்போதைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குதுல்ல. இனிமேல் ஓரளவுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணால் எல்லாமே யூஸ் பண்ணணும். எப்படின்னா ஐஃபோனாக இருக்கணும், ஐஃபோன் வாட்சாக இருக்கணும். இப்போ நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐஃபோன் வாட்சாக இருக்கணும். அதே மாதிரி லேப்டாப்பும் ஐஃபோனாக இருக்கணும். எல்லாமே ஐஃபோனாகவே வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடிய விரைவில் அந்த நிலைமையும் வரும். இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து காசு பே பண்ணாலும் தொடவே விடுவாங்க. பட் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணியே பார்க்கலாம். எல்லாமே விளம்பரம் தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்க சின்ன டேப் மாதிரி இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா $1,600 கிட்ட வருது. நம்ம தம்பி பாருங்க ஐஃபோன்லேயே பிறந்த ஐஃபோன்லேயே வளர்ந்தவர். $499 வந்து இந்த டேப் வந்து $499 இருக்கு. இதில் ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம அங்கிட்ட அடிக்கடி வர்றது தான். இந்த கொரோனாவை கண்டு கொஞ்சம் வராமல் இருக்கிறோம். இங்கே பாருங்கள் இதுதான் சிஸ்டமு. ஐமேக் கம்மி தான் அமௌண்ட்டு. $2,149. கீபேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா பெரிய டிஸ்பிளே. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க.
இது பாருங்க, இதை விட வந்து இது ரொம்ப பெரிய டிஸ்பிளே, பயங்கரமா இருக்கு. ஆனா இது அவ்வளவு பெருசா இருக்கு. கீபோர்டு பாருங்க, திணிவுண்டா இருக்கு. மவுஸ் பாருங்க, மவுஸும் ஒயர்லெஸ். ஒயர்லெஸ் மவுஸ் தான். ஆனா வந்து யாரும் ஆட்டையை போட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கனெக்ஷன் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் $2149. ஆனா இது செம பெருசா இருக்கு. இதோட பிரைஸ் $2599. iMac 27" வித் ரிட்டையர் 5K டிஸ்பிளே. அடுத்தது இதோட அந்த ப்ரொடக்டிவிட்டிஸ், இந்த ப்ரொடக்ட் பண்றது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. இதுல இருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு இது கேட்டாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். என்னன்னு பார்த்தா, நம்ம இந்த ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிராட்ச் கார்டு வந்து ஸ்கிராட்ச் கார்டு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட நம்ம என்ன யூஸ் பண்றோங்கிறது தெரியாதான். அந்த மாதிரி வந்து ஒரு ஹைடின் ஸ்கிராட்ச் கார்டு இருக்கும். அதை எப்படி கேட்கறதுனே எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து நான் இப்போ கேட்டு நம்பர் அவர்கிட்ட கேட்டுட்டு, உங்கள்ட்ட கேட்டு அது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டுட்டு வேணும்னு சொன்னார்னா வாங்கி நம்ம கொரியர் கூட அவருக்கு பண்ணி விட்டுறலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், ரிவ்யூ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றேன். நீங்க கண்டிப்பா வந்து நம்ம என்ன வேணுமோ அதை கேளுங்க, ஓகேங்களா? நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்றேங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. நம்ம ப்ரைஸ் இங்கே தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே தான் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பக்கம் இது தானே. ஸோ இங்கே தான் வந்து வாங்குவோம். அப்போதைக்கு நம்ம வாங்கல, இப்போல்லாம் கிடையாது, அது இன்னும் சில வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வாங்குவோம். அப்போதைக்கு இது பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.